குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் 4ல் சாப்டர் 10 ரெக்ரூட்மெண்ட் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ரெக்ரூட்மெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஆட்சேர்ப்பு முறை அப்படின்றது. மீனிங் அண்ட் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் மெத்தட். இந்த ரெக்ரூட்மெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத பார்க்க செய்யலாம். அதுக்கான மீனிங் அப்படின்னா பொருள் அப்படின்றத பார்க்குறோம். Recruitment is the process of finding suitable candidate for the various posts in an organizations. ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய வேரியஸ் போஸ்ட் பல்வேறு விதமான பணி இடங்களுக்கு சூட்டபிளான கேண்டிடேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ப்ராசஸை செயல்முறைப்படுத்தக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் மெத்தடுன்னு சொல்லிட்டு செய்கிறோம். இட் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் அட்ராக்டிவ் பொட்டென்ஷியல் பீப்புள் டு அப்ளை ஃபார் எ ஜாப் இன் அன் ஆர்கனைசேஷன்ஸ். ஒரு நிறுவனத்தில் பொட்டென்ஷியல் பீப்புள் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு இருக்க வேலைக்குன்னு தகுதி வாய்ந்த நபர்களை தகுதியுடைய நபர்களை கவர்ந்து அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸை செயல்முறைப்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் மெத்தட் தான். இதனுடைய ஆக்ட் பார்த்தீங்கன்னா லிங்க் பிட்வீன் த ஜாப் ப்ரொவைடர் அண்ட் த ஜாப் சீக்கர். யாராருக்கு இடையில ஒரு லிங்க் ஒரு பாலமாக இருக்குது அப்படின்னா வேலை வழங்கக்கூடிய நபர்களுக்கும் வேலை தேடக்கூடிய நபர் ரெண்டு பேர்த்துக்கும் இடையில ஒரு லிங்கா அப்படின்னா ஒரு இணைப்பு பாலமாகவும் விளங்க செய்யுது. என்கரேஜ் த ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயி டு அப்ளை ஃபார் எ ஜாப். யாருக்காக வேண்டி என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா எந்த ஒரு நபர் வேலையை தேடிட்டு இருக்காங்களோ அந்த வேலையை தேடக்கூடிய நபர்களுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடிய விதமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் இந்த ரெக்ரூட்மெண்ட் மெத்தடு தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு யார் அப்படின்னா அக்கார்டிங் டு எட்வின் பி ஃபிலிப்போ அப்படின்றவர் இதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங் ஃபார் prospective employee and stimulating and encouraging them to apply for a job in organizations. எட்வின் பி பிளிஃபோ அவர்கள் அந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு நிறுவனம் ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே வேக்கன்சியாக இருக்கக்கூடிய காலி பணி இடங்களுக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் யார் அப்படின்னு சொன்னோம்னா ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயி அப்படின்னா திறன் வாய்ந்த நபர்களை வேலையை தேடுவதற்காக வேண்டி என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டிமுலேட் பண்ணுறது. அது மட்டும் கிடையாது, அங்கே என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு பணியையும் செய்யுது. என்ன அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ணுறதுக்காக வேண்டி என்கரேஜ் பண்ணக்கூடிய பணியையும் செய்யுது அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா பிளிப்போ அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. ஒரு நிறுவனத்தில் காலி பணி இடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பணி இடங்களுக்கு திறமை வாய்ந்த நபர்களை வேலையை என்ன செய்யுது அப்படின்னா ஸ்டிமுலேட்டிங் அப்படின்னா தூண்டவும் செய்யுது. அந்த தூண்டுறதோடு மட்டும் கிடையாது, அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸை என்ன பண்ணுது விண்ணப்பம் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடியதும் எது அப்படின்னு சொன்னால் இந்த ரெக்ரூட்மெண்ட் மெத்தடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஃபிலிப்போ. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா ரீசன் பிஹைண்ட் ரெக்ரூட்மெண்ட் மெத்தடில் எழுவதற்கான காரணங்கள் என்ன, ஆட்சேர்ப்பிற்கான காரணம் என்னென்ன மாதிரியான காரணங்களுக்காக வேண்டி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ரிட்டையர்மெண்ட், பணியில் ஓய்வு பெற்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வேக்கண்ட் அப்படின்றது இருக்க செய்யும். ஸோ அந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்னா ஆட்களை சேர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்க செய்யும். 2 டெத் ஆஃப் அன் எம்ப்ளாயி இறந்துட்டாங்க அப்படின்னா பணியாளர் இறந்துட்டாருன்னா அவருடைய பணியிடம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வேக்கண்ட்டாக இருக்க செய்யும். அதேமாதிரி ரெசிக்னேஷன்ஸு அந்த பணியில் இருந்து வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும். அதேமாதிரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிசபிள்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி, அதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபராக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்மினல் ஆஃப் எ எம்ப்ளாயி, அவரை பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா வேக்கண்ட்டாக இருக்க செய்யும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ப்ராசஸ்ஸு எப்படியெல்லாம் நம்ம செயல்முறைப்படுத்த செய்யலாம், செயல்முறை வழிமுறைகள்லாம் என்னென்ன மாதிரியானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பிளானிங் ஒன்று அப்படின்னா திட்டமிடுதல், ஆட்சேர்ப்பிற்கான திட்டமிடுதல். டிட்டர்மைன் வேக்கன்சி, எவ்வளோ காலி பணி இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ண செய்கிறோம். ஐடென்டிஃபைங் சோர்ஸ், அதனுடைய வளங்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண செய்கிறோம். டிராஃப்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக வேண்டியான டிராஃப்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உருவாக்க செய்கிறோம். அடுத்தது செலக்டிங் சூட்டபிள் மோட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், இந்த பணிக்கு என்ன மாதிரியான ஆட் கொடுத்தா சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ண செய்யணும். ஃபெசிலிட்டேட்டிங் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, அதுக்கான
செலெக்ஷன் ப்ராசஸை என்ன பண்ணுறோம், தேர்வு செயல்பாட்டிற்கான வழிகளை உருவாக்க செய்கிறது. எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத அதுக்கான ப்ராசஸை செயல்படுத்த செய்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னா எவாலுவேஷன்ஸ் அண்டு கண்ட்ரோல், மதிப்பீடு செய்யுது. எவ்வளோ நமக்கு எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரியான அப்ளிகேஷன்ஸை பெற செய்யுது. ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருப்போம், நிறைய வருஷங்கள் இல்லாமல் ஒரு 45 டேஸு, அதோட கண்ட்ரோல் பண்ணிக்கவும் செய்கிறது. அடுத்தது அப்படின்னா அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டு. ரெக்ரூட்மெண்ட் மெத்தடில் வந்து 2 விதமான முறைகள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னோம்னா இன்டர்னல் மெத்தடு, இன்னொன்று பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் மெத்தடுன்னு சொல்லிட்டு 2 விதமான முறைகளை கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இன்டர்னல் மெத்தட் அப்படின்றது ஒரே ஒரு டைப் தான் இருக்க செய்யுது. என்ன அப்படின்னா ஒன்று சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னலில் பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்ஸாக டிவைட் பண்ண செய்யலாம். ஒன்று என்ன அப்படின்னா டைரக்ட், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இன்டைரக்ட் மெத்தடுன்னு சொல்லிட்டு 2 விதமாக வர செய்யும். எக்ஸ்டர்னல் நம்ம பார்க்கக்கூடியது இன்டர்னல் மட்டும் பார்க்க செய்கிறோம். ஸோ இன்டர்னல் அப்படின்றதுல என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, ப்ரமோஷன்ஸ், அப்கிரேடிங், டிமோஷன்ஸ், ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ், ரிடன்சன்ட் எம்ப்ளாயீஸ், டிபெண்ட் ஆன் ரிலேட்டிவ் ஆஃப் டிசீஸ்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒரு 7 கொடுத்துருக்குறாங்க. 7 மட்டும் கிடையாது, அதோட நிறையவே இருக்க செய்யுது. அது பேக் சைட் பார்த்திங்கன்னா அதுக்கு நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இன்டர்னல் சோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பணியை மாற்ற செய்கிறது. என்ன அப்படின்னா இடமாற்றம் செய்யக்கூடியதை ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர்னால் எந்த மெத்தடாக இருக்க செய்யும் அப்படின்றத பார்க்க செய்யலாம். ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாரு அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் கேன் பி ஃபில்டு இஸ் த்ரூ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எம்ப்ளாயி ஃப்ரம் ஒன் டிபார்ட்மெண்ட் வித் சர்ப்ளஸ் ஸ்டாஃப் டு தட் ஆஃப் another வித் டிஃபெக்டிவ் ஸ்டாஃப். எங்கே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து சர்ப்ளஸான ஸ்டாஃப் இருக்கிறாங்களோ, அதாவது அளவுக்கு அதிகமான ஸ்டாஃப் இருக்கிறாங்களோ, அங்கே இருந்து டிஃபெக்டிவ் என்ன அப்படின்னா குறைபாடுகள், குறைந்த அளவு நபர்கள் எங்கெல்லாம் இருக்க செய்கிறாங்களோ அந்த இடங்களுக்கு தேவையான பணியாளர்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா நிரப்பக்கூடியது வர செய்யும். ஒரு துறை இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னா அங்கே சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய பணியாளர்களை குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பணியை மாற்றம் செய்கிறது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்யலாம். அடுத்தது என்ன அப்படின்னா அப்கிரேடிங் அப்படின்னா மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்கிரேடுக்கு. ப்ரொமோஷன் அப்ரிஷியல் ஹெல்ப் இன் த ப்ராசஸ் ஆஃப் மூவிங் எம்ப்ளாயி ஃப்ரம் லோயர் பொசிஷன்ஸ் டு ஹையர் பொசிஷன்ஸ். லோயர் பொசிஷன்ஸ்லேருந்து ஹையர் பொசிஷன்ஸுக்கு ஒரு எம்ப்ளாயை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றக்கூடியது தான். ஸோ இது என்ன ரீசனுக்காக வேண்டி மாற்றுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்ரிஷியேட் என்ன அப்படின்னா அவங்களுடைய செயல்திறன் மதிப்பீட்டு முறையில் மதிப்பீடு செஞ்சு அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ் அப்படின்றது பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அவங்களோட செயல்திறன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் லோயர் பொசிஷன்ஸில் இருந்து அவங்கள ஹையர் பொசிஷன்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்கிரேடிங் சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னா அடுத்தது என்ன அப்படின்னா ப்ரொமோஷன் பதவி உயர்வு. இது வந்து எந்த பேசிக்கில் இருக்கும் அப்படின்னா ஒன்று சீனியாரிட்டி இல்லைன்னா மெரிட்டு, தகுதியினுடைய அடிப்படையில், இல்லை அப்படின்னா சீனியாரிட்டி அப்படின்னா பணி மூப்பினுடைய அடிப்படையில் ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து கிவன் த ஆப்பர்ச்சுனிட்டி மூவ் அப் இன் ஆர்கனைசேஷன்ஸோடைய ஹையரார்ஜிக்கு கீழ்நிலையில இருந்து அவங்கள மேல்நிலைக்கு பணிபுரிவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்க செய்யுது. எந்த பேசிக் அப்படின்னு சொன்னால் ஒன்று சீனியாரிட்டி அப்படின்னா பணி மூப்பினுடைய அடிப்படையில், இல்லைன்னா மெரிட்ஸ் அப்படின்னா தகுதியினுடைய அடிப்படையில் கொடுக்கக்கூடியதான் ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா பதவி உயர்வு ப்ரமோஷன் அப்படின்னு. டிமோஷன்ஸ் அப்படின்றதும் கொடுக்க செய்வாங்க. எப்போ அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஃப்ரம் ஏ ஹையர் பொசிஷன்ஸ் டு ஏ லோயர் பொசிஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் எ போர் பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூஸ்லி. ஒரு பர்சன் இருக்கிறாரு அப்படின்னா கண்டினியூஸாக தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்க, புவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்பவும் ஒரு பர்ஃபார்மன்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயல்திறன்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த எம்ப்ளாயீஸை
ஹையர் பொசிஷன்ஸில் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோயர் பொசிஷன்ஸுக்கு கொண்டுட்டு வர செய்வாங்க. ஸோ அப்படி கொண்டுட்டு வரதை டிமோஷன் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பதவி இறக்கம்னு சொல்லிட்டு பேர். ரெக்கமெண்டேஷன்ஸ் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். பழைய ஊழியர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பரிந்துரையினுடைய அடிப்படையில் இது எப்படி இருக்கும்? A family member, relative or friend of an existing employee can be recruited and placed. என்ன பண்ணலாம்? ஒரு பழைய பழைய பணியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு திருப்திப்படுத்த செய்யணும், ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ண செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்கள அந்த பிளேஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியது ரெக்கமெண்டேஷன்ஸ் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி. பழைய ஊழியர்களினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியது. ஜாபோடைய ரொட்டேஷன். ஜாப் ரொட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வேலை சுழற்சி. ஒரு ஒன் சிங்கிள் எம்ப்ளாயி மேனேஜிங் டு லேர்ன் ஹவு டு பெர்ஃபார்ம் இன் மோர் தென் ஒன் ஜாப் ஆன் ரொட்டேஷன்ஸு. ஒரு ஒரு பணியாளர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக அவர் தெரிஞ்ச ஒரு நபராக இருக்க செய்யணும். திஸ் ஃபெமிலியர்ஸ் தன் எம்ப்ளாயி வித் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப் பர்ஃபார்ம்ஸ் அண்ட் பிகம் யோர் சோர்ஸ். என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அப்படி தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அதில் ஒரு ஒரு இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் மெத்தடாக கொண்டு அந்த பணியாளர்களை எல்லா விதமான பணிகளையும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான என்னென்ன மாதிரியான ஒர்க்லாம் இருக்குதோ அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பர்சனை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கவும் செய்யலாம். அடுத்தது ரிடென்ஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா தக்க வைக்க செய்கிறது. ரிட்டையரிங் எம்ப்ளாயி கேன் பி யூஸ்டு டு மீட் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப்டர் சூப்பர் அன்வேஷன்ஸ் அஸ் பர் த மேனேஜ்மெண்ட் டிஸ்கிரியேஷன்ஸ். என்ன பண்ணுறாங்க? தக்க வைக்கிறாங்க. எதனுடைய விருப்பப்படி அப்படின்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட்டோடைய விருப்பப்படி. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ரிட்டையர்ட் ஆன பர்சன்ஸ் தான். ரிட்டையரிங் எம்ப்ளாயி கேன் பி யூஸ்டு டு மீட் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப்டர் சூப்பர் அன்வேஷன்ஸ். ஓய்வுக்கு பின்னாடியும் ஓய்வு பெற்ற ஒரு பணியாளர்களை அங்கே பயன்படுத்திக்கலாம். ஸோ எதுக்காக வேண்டி அப்படின்னு சொன்னால் நிறுவனத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அதாவது மேனேஜ்மெண்ட்டுடைய டிஸ்கிரியேஷன்ஸு. ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவை அப்படின்றது அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்காக வேண்டி ஓய்வு பெற்ற நபர்களை நம்ம அந்த இடத்துல பயன்படுத்திக்கவும் செய்யலாம். ஸோ இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிடென்ஷன் சொல்லிட்டு சொல்கிறோம், தக்க வைக்கிறது அப்படின்றது. ரிட்டையர்டு எம்ப்ளாயி அப்படின்னா ஓய்வு பெற்ற பணியாளர்கள். இது வந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களில் மேலே ரிடென்ஷன்ஸ் அப்படின்னா தக்க வைக்கிறது அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட்டோடைய விருப்பத்திற்காக வேண்டி ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆன பர்சன்ஸை அந்த இடத்துல திருப்பி அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க செய்யணும். இதே வந்து ரிட்டையர்டு எம்ப்ளாயி அப்படின்னா ஓய்வு பெற்ற ஊழியர்கள். இது எதுக்காக வேண்டி பண்ணுறோம் அப்படின்னா எம்ப்ளாயி ஹூ ஹாவ் ஆல்ரெடி ரிட்டையர்டு ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க can be called filled the vacancy as they have to required qualifications and experience. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கக்கூடிய ஒரு ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயர்ஸ் கொண்டு அந்த நிறுவனத்துக்காக வேண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா காலி பணி இடங்களை நிரப்பிக்கவும் செய்யலாம். வேகன்சியாக இருக்கக்கூடிய அந்த எங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்குதோ அந்த இடங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில் பண்ணிக்க செய்கிறது. அதாவது நல்ல குவாலிஃபைடாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரிட்டையர்டு பர்சன்ஸை ரிட்டையர்ட் பர்சன்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறுவனத்தில் வந்து எங்கெல்லாம் காலி பணியிடங்கள் இருக்குதோ அந்த இடங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கவும் செய்யலாம். அடுத்தது என்ன? டிபெண்ட் அப்படின்னா சார்ந்தவர்கள் அப்படின்றது அடுத்தது. லீகல் ஹையர் ஆர் த டிபெண்ட் எம்ப்ளாயி மே பி கிவன் எ சேஞ்ச் டு ரீப்ளேஸ் த டிசீஸ். ஒரு எம்ப்ளாயி அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு பதிலாக அவங்களுடைய ஹையரார்ஜிக்கு லீகல் ஹையர் அப்படின்னா அவங்களுடைய வாரிசுதாரர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க இல்லை அப்படின்னா அவங்களோட சார்ந்த நபர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு வேலையை வழங்கக்கூடியது அதுதான் சார்ந்தவர்கள் டிபெண்ட் அப்படின்றதுல வர செய்யும். ப்ரீவியஸ் அப்ளிகண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா முந்தைய விண்ணப்பதாரர்கள். பட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்க மாட்டோம், அது மூலமாக அவங்கள செலக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்ளைட் ஃபார் எனி ஜாப் அட்வர்டைஸ்டு இன் த பாஸ்ட் who name appear in the database but not selected at the point of the time can be utilized.
என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து விளம்பரப்படுத்தியிருப்போம் பணிகளுக்கு. அப்படி இருந்து அந்த நபர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கவும் செய்யலாம். ஆனா, அப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவங்கள செலக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ நம்ம தேடும்போது அவங்களுடைய நேம், நல்ல குவாலிஃபைடான பெர்சன்ஸ் வர்றாங்க அப்படின்னா, நம்ம டேட்டாவுல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள வெரிஃபை பண்ணிட்டே வரும்போது, அவங்களுடைய இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதுலேருந்து எடுத்து நமக்கு தேவைப்படும் ஒரு கூடிய நேரங்கள்ல அவங்கள என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த டைமிங்ல நம்ம பயன்படுத்திக்கவும் செய்யலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் அப்ளிகன்ட்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ம். முன்னாடியே ஆல்ரெடி நம்ம விளம்பரப்படுத்தி, அது மூலமா வந்த நபர்கள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேட்டா பேசிக்ல பார்த்துக்கிட்டே வர செய்றோம். ஸோ அந்த டைமிங்ல அவங்க வந்தாங்க அப்படின்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்க செய்றது. அதே மாரி அடுத்தது வந்து 11th ஒன் என்ன அப்படின்னு சொன்னா, அக்யூஷன்ஸ் அண்ட் மெர்ஜர் அப்படின்றது. கையகப்படுத்துதல். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒன்றிணைப்பு அப்படின்றது அடுத்தது. திஸ் இஸ் த அனதர் வே பை விச் by which the organizations acquires another business unit or merging with the another எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இது எப்படி சொல்ல செய்றாங்க அப்படின்னா, ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா, அந்த நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னொரு கம்பெனியையும் வாங்கும்போது, அந்த கம்பெனிய என்ன பண்றாங்க, இந்த கம்பெனியோட ஜாயின் பண்ணிக்க செய்றாங்க. இணைச்சுக்கவும் செய்றாங்க. ஸோ, அங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணக்கூடிய வொர்க்கர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வொர்க்கர்ஸையும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, பயன்படுத்திக்க கூடியது தான் என்ன அப்படின்னு சொன்னா, அக்கேஷன்ஸ் அண்ட் மோர்ஜர்ன்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒரு கம்பெனிய வாங்குறோம். அந்த கம்பெனியோட சேர்த்து அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸையும் நம்ம பயன்படுத்திக்க கூடியது தான். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க வேணும். தேங்க் யூ. கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் படிச்சிருக்கணும்.